அதாவது என்னென்னா கடன் வாங்குறது தப்பு, இல்லை கடன் வாங்கிட்டாங்களேன்னு சொன்னாரேன்னார். முதல் விஷயம், கல்யாண சுந்தரம் அவருக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் நான் சேர்த்து சொல்லக்கூடிய விஷயம், இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் என்ன விதிமுறை என்று சொன்னால், அந்த மாநிலத்தினுடைய வருவாயின் அளவீடுக்கு ஏற்ப அதுக்கு உட்பட்டுத்தான் நீ கடன் பெறணுன்றது சட்டம். கடன் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்கெல்லாம் விரும்பி எல்லாரும் கடனை வாங்கிக்க முடியாது. உங்களுக்கான பொருளாதாரம் அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வாங்கலாம். பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்றால் அதற்கான ஆவணம் இருக்குது என்று சொன்னால் வாங்கலாமா? அந்த எல்லையை தாண்டி வாங்க முடியாது. இல்லை திவாலாக போகுதுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது அதாங்க சொல்கிறேங்க. இந்தியா திவாலாக்கிறதுக்காக மோடி பண்ணுறாரு, அதான் அவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா தமிழ்நாடு திவாலாகிறது முடியாது. ஏன்னா எந்த மாநிலமோ எக்ஸிட் ஆகி வாங்க முடியாது லோனை. நாங்கள் லோன் வாங்குறதுக்கான அளவுக்கு எங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறோம், அதனால் லோன் வாங்குகிறோம். அப்போ எப்படி நான் இப்படி கேட்குறேன், 2001 திமுக 2011 முடியும் போது 1 லட்சம் கோடியாக இருந்தது. அது எப்படி 2021 எங்கள் கொடுக்கும்போது 6 லட்சம் கோடி கடனோடு வந்து நின்றுது? அந்த 5 லட்சம் கோடி கடன் பெற்றதுக்கு எதற்காக? என்னெல்லாம் செஞ்சுது அதிமுக ஆட்சி? அப்படி என்ன செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்குன்னு சொல்ல முடியுமா?